தெலுங்கு ஆக்ஷன் படங்களுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் அரங்கேறி இருக்கிறது சிவகாசி மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம். கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திற்கு எல்லாம் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக கூறி பாஜக கவுன்சிலர் குமரி பாஸ்கரன் பதாகை ஏந்தி கோஷம் எழுப்பினார். அருகில் அமர்ந்திருந்த காங்கிரஸ் கவுன்சிலர் ரவிசங்கர் என்பவர் தேசிய கீதம் புறக்கணிக்கப்படவில்லை என்றும் ஒலிபெருக்கி வேலை செய்யாததால் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்றும் கூறியதோடு குமரி பாஸ்கரனின் கைகளில் இருந்த பதாகையை பறித்ததால் இருவருக்கும் இடையே கைகலப்பு உருவாகும் சூழல் உருவானது. காங்கிரஸ் கவுன்சிலருக்கு ஆதரவாக திமுக மற்றும் மதிமுக கவுன்சிலர்களும் சேர்ந்து கொண்டு குரலை உயர்த்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சம்பவம் அடங்கிய சிறிது நேரத்தில் திமுக கவுன்சிலர் ஸ்ரீனிகா எழுந்து மேயர் மாமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதல் இன்றி தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அவருக்கு பின்னால் அமர்ந்திருந்த திமுக கவுன்சிலர் ஜெயலுலாபுதீன் ஒருத்தரா பேசுங்கம்மா என்று குறுக்கே புகுந்து குரல் கொடுத்தார். நான் மேயரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், இடையில் நீங்கள் யார் என்று கேட்டதோடு அவரை அமைதியாக இருக்கும்படி ஒருமையில் கூறியதால் ஆவேசமான ஜெயலுலாபுதீன் மேஜையை அந்த பெண் கவுன்சிலரை நோக்கி தள்ளினார். அந்த மேஜை விழுந்த அடுத்த சில வினாடிகளில் மாநகராட்சி கூட்டம் சந்தைக்கடை போல சப்தம் மிகுந்ததாக காணப்பட்டது. ஒருவருக்கொருவர் ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் திட்டிக் கொண்டனர். ஒரு வழியாக கூட்டம் முடிந்து கவுன்சிலர்கள் வெளியேறிய போது பாஜக கவுன்சிலர் குமரி பாஸ்கரனை தாக்குவதற்கு காங்கிரஸ் கவுன்சிலர் ரவிசங்கரின் ஆதரவாளர்கள் சுற்றி வளைத்தனர். சினிமாக்களில் நாயகனை அடிக்க துரத்தும் கூலிப்படையினரை போல ஆபாசமாக பேசிக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். ஒரு கட்டத்தில் தன்னை தாக்குவதற்கு நெருங்கியவர்களை பார்த்து பாஜக கவுன்சிலர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். இதையடுத்து போலீசாரும் மாநகராட்சி ஊழியர்களும் பாஜக கவுன்சிலரை வண்டியில் ஏற்றி அனுப்ப முயன்ற போது அவரை காங்கிரசார் கும்பலாக அடிக்க பாய்ந்தனர். இதையடுத்து வண்டியில் இருந்து குமரி பாஸ்கரன் இறங்கி நின்றதும் தாக்கும் முயற்சியை கைவிட்டு காங்கிரசார் திட்டிக் கொண்டே நின்றனர்.
மீண்டும் அவர் வண்டியில் ஏறிச் சென்றதும் பாஜக கவுன்சிலர் தங்களை கொலை செய்வேன் என்று கூறிவிட்டார், அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று கும்பலாக போலீசாரிடம் சென்று முறையிட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக சிவகாசி செய்தியாளர் கணேஷ் மற்றும் வேல்ராஜ்.